வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. மக்கள் திலகம் தன் தாயை என்றும் மறவாதவர். அதேபோல் தன் தந்தையும் என்றும் மறவாதவர். அவர்களை தெய்வமாக வழிபடக்கூடியவர். அதேபோல் தன் அண்ணாவையும் அவர் அண்ணா என்பது அவருடைய உடன் பிறந்த அண்ணாயும் சரி, அறிஞர் அண்ணாவையும் அவர் என்றும் மறந்ததில்லை. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லவே இந்த வீடியோ வருகிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் திலகத்தின் ரசிகர்களுக்கு உங்களுடைய அன்பளிப்பாக இந்த வீடியோ ஷேர் செய்து விடுங்கள். தேங்க்யூ. மக்கள் திலகம் பாடல் ஆசிரியர்கள், கதை வசனம் எழுதுபவர்கள் எல்லோரும் அண்ணாவின் பெயர் வரும்படி பார்த்து கொண்டார். அதேபோல் ஒவ்வொரு காட்சியிலையும் திரைப்படங்களில் அண்ணாவின் உருவம் இருக்கும்படி பார்த்து கொண்டார். இன்னும் தாய் திருநாட்டுக்கு வாசலிது, என் நாட்டவர்க்கும் கலை கோயிலில் அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போ நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு, நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே, உயர்ந்தவராவார் குணத்தாலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது கடமை.